ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவன்ஸ் வாய்ஸ் அண்ட் நான் தான் உங்க புவன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல 10 மித்ஸ் அப்புறம் அதோட ஒரிஜினலான ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற மித். நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கோம், நம்மளோட 10% ஆஃப் பிரெயினை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு. ஆஹா, அது மித்து. நம்மளோட ஹோல் பிரெயினை நம்ம எப்படிதான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏன்னா நம்மளோட ஒவ்வொரு மூமெண்ட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு பிரெயின்ல இருக்க ஒவ்வொரு பார்ட் வந்து வேலை செய்யுதான். ஸோ இனிமேல் யாராச்சும் உங்கள்கிட்ட நீங்க 10% ஆஃப் பிரெயினை யூஸ் பண்றீங்கன்னு சொன்னா நம்பாதீங்க, அது மித்து. நடக்கிறதுக்கு ஒரு பார்ட் யூஸ் ஆகுது, சென்சேஷன்ஸ்க்கு ஒரு பார்ட் யூஸ் ஆகுது, மூமெண்ட்ஸ்க்கு ஒரு பார்ட்ஸ் யூஸ் ஆகுது, அப்புறம் நம்மளோட தாட்ஸுக்கு வேற பார்ட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ தெரிஞ்சுக்காங்க, நம்ம ஹோல் பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். டேய் புவன், கேரட் சாப்பிட்டா நம்ம விஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகுமாடா? இன்னைக்கு கேரட் சாப்பிட்டா உங்க விஷன் இம்ப்ரூவ் ஆகுமா? இல்ல, அதுவும் மித்து தான். கேரட்ல விட்டமின் ஏ இருக்கு. அது நம்மளோட ஐ ஹெல்த்துக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ட். நம்ம ஐ ஹெல்த்துக்கு அது யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. பட் அது வந்து விஷனையோ இல்ல நம்ம ஐ சைட்டையோ கரெக்ட் பண்ண போறது கிடையாது. அது ஜஸ்ட் நம்ம ஐ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட், அவ்வளவுதான். அதனால கேரட் சாப்பிடாம இருந்துடாதீங்க. உங்க ஐ ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் தான், ஆனா உங்க விஷனை இம்ப்ரூவ் பண்ண போறது இல்ல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது லைட்னிங் ஒரு இடத்துல விழுந்துருச்சுன்னா மறுபடியும் அதே இடத்துல லைட்னிங் விழாதுன்னு. இது நம்பி நீங்க யாரும் போய் லைட்னிங் விழுந்த இடத்துல போய் நின்றாதீங்க. ஏன்னா லைட்னிங் ஒரே இடத்துல எத்தனை வாட்டி வேணாலும் திருப்பி வந்து விழுகும். அதை நம்பிட்டு போய் நீங்க வாட்டிக்கு போய் நின்றாதீங்க. உங்க தலையில விழுந்துச்சுன்னா முடிஞ்சு. முக்கியமா லைட்னிங்ஸ் ஸ்கைஸ்கேப்பர்ஸ், ட்ரீஸ்ல தான் நிறைய லைட்னிங் விடும். ஸோ ரெய்னி சீசன்ல இந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பி சேஃப் கைஸ், பி சேஃப். நம்ம ஒரு நாளைக்கு 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும், கரெக்ட் தானே? இல்ல, அதுவும் மித்து தான். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படுறதுன்றது நிறைய ஃபேக்டர்ஸால டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தவங்க நல்லா விளையாடுறாங்க, ஓடுறாங்க, ஃபுட்பால் விளையாடுறாங்க, கிரிக்கெட் விளையாடுறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய தண்ணி தேவைப்படும். பட் இதுவே ஒருத்தவங்க சிஸ்டம்ல ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு தண்ணி தேவைப்படாது. பட் ஹைட்ரேஷனுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். அது மட்டும் இல்லாம நம்மளுக்கே தெரியும், நம்ம சம்மர் சீசன்ல எவ்வளவு தண்ணி குடிப்போம், வின்டர் சீசன்ல எவ்வளவு தண்ணி குடிப்போம்னு. சோ தண்ணி குடிக்கிறதுன்றது நிறைய ஃபேக்டர்ஸால வேரி ஆகும். நம்ம 8 கிளாஸ் தண்ணி குடிக்கணும்ன்றது மேண்டேட்டரி கிடையாது. பட் நம்ம எப்பவுமே நம்மள ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும், அதுதான் மேண்டேட்டரி. ப்ரோ, என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, ஷேவ் பண்ணிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு தான் சொன்னான், ஷேவ் பண்ணா ஹேர் வந்து திக்கா வளரும்னு. ப்ரோ, அது மித்து ப்ரோ. ஆமா, அதுவும் கரெக்ட் தான். ஷேவ் பண்ண ஹேர் திக்னஸ் எப்பவுமே மாறாது. ஹேர் திக்னஸ் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். உன் ஃப்ரெண்டு சொன்னாலும் தயவு செஞ்சு போய் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேர் திக்னஸ் எப்பவுமே அதே மாதிரி தான் இருக்கும். தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்க ஃபேமிலிக்குலாம் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களுக்கு வைக்கிங்ஸ் தெரியுமா? முன்னாடி சோட்டா பீம்ல கூட பீம் வந்து ஒரு ஹார்ன் வச்ச ஹெல்மெட் போட்டுட்டு வருவார்ல, அவங்கதான் வைக்கிங்ஸ். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா வைக்கிங்ஸ் வந்து எப்பவுமே வந்து கொம்பு வச்ச ஹெல்மெட் தான் போடுவாங்கன்னு. பட் அதுவும் மித்து தானா? இதெல்லாம் இந்த மித்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 19th செஞ்சுரியில இந்த மாதிரி மித்தை ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எதுக்குன்னா வைக்கிங்ஸ் மேல ஒரு டிராமாட்டிக் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி. இனிமேல் அழைச்சவங்கிட்ட வந்து வைக்கிங்ஸ் வந்து கொம்பு வச்சு ஹெல்மெட் போட்டிருப்பாங்கன்னு சொன்னா நம்பாதீங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல, எந்த எவிடன்ஸுமே கிடையாது. அது ஒரு மித். நான் ஒரு மூவில பார்த்தேன்டா, கோல்ட் ஃபிஷ்க்கு 3 செகண்ட் தான் மெமரி இருக்குமா? என்னது, கோல்டு ஃபிஷ்க்கு 3 செகண்ட்ஸ் தான் மெமரி இருக்குமா? அப்படிலாம் கிடையாது. கோல்டு ஃபிஷ்க்கு செவரல் மந்த்ஸுக்கு அதோட மெமரி ஸ்பேன் இருக்கும். நம்ம சொல்ல முடியாது, ஒரு சில நேரம் இயர்ஸ் வரைக்கும் கூட சில கோல்டு ஃபிஷ்க்கு மெமரி ஸ்பேன் இருக்கலாம். அதனால அதோட ஓனரை கூட ஞாபகம் வச்சுக்கிற முடியுமா? அப்புறம் கோல்டு ஃபிஷ் வந்து சில சிம்பிள் டாஸ்க் எல்லாம் கத்துக்கிறோமா? சோ கோல்டு ஃபிஷ்க்கு மெமரி பவர் இருக்கு, அதுகிட்ட வம்பு வச்சுக்கிறாதீங்க. இது நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க, யாராச்சும் தொலைஞ்சிட்டாங்கன்னா அவங்களை ரிப்போர்ட் பண்றதுக்கு நம்ம 24 hours வெயிட் பண்ணணும்னு. அப்படியா? தெரியலையே. இல்ல, அது மித். ஒருத்தவங்க மிஸ் ஆயிட்டாங்கன்னா நம்ம உடனே போய் ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த அத்தாரிட்டிஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு டவுட் ஆயிடுச்சுன்னா உடனே போய் ரிப்போர்ட் பண்ணிடுங்க. 24 ஹவர்ஸ்க்கு வெயிட் பண்ணாதீங்க. லேட் நைட்டா சாப்பிட்டா நம்ம வெயிட் கூடுங்க. யார் சொன்னா? அது மித்து. லேட் நைட்டா சாப்பிட்டா உங்க வெயிட் எப்பவுமே கூட போறது கிடையாது. வெயிட்ன்றது எதுல பேஸ் ஆயிருக்கு? நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்க கேலரிஸ்ல தான் பேஸ்ட் ஆயிருக்கு. அதை நம்ம சாப்பிடுற டயத்துல வந்து பேஸ்ட் ஆகல.
நம்ம இப்ப லேட்டா சாப்பிட்டோம்னா அது நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ண போறது கிடையாது. அதுக்கு பதிலா நம்மளோட ஸ்லீப் குவாலிட்டியை தான் அஃபெக்ட் பண்ண போகுது. ஸோ டயத்துக்கே சாப்பிட்டுருங்க. தம்பி நக்கிள்ஸ் பிரேக் பண்ணாத, அப்புறம் எனக்கு ஆர்த்ரைட்டிஸ் வந்துடும். அதாவது நம்ம நக்கிள்ஸ் பிரேக் பண்ணோம்னா ஆர்த்ரைட்டிஸ் வருமா? இல்ல, அது ஏன்னா நம்ம நக்கிள்ஸ், அதாவது நம்ம சொடக்கு போடும் போது நம்ம ஜாயிண்ட்ல இருக்கிற கேஸ் பபிள்ஸ் தான் பிரேக் ஆகி சவுண்ட் வருது. ஸோ அதனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. 10 மினிட்ஸ் அப்புறம் அதோட ஃபேக்ட்ஸையும் நம்ம பார்த்தாச்சு. இது உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.